2024ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண டாப் 5 ரயில்வே ஸ்டாக்ஸ் தான் பார்க்க போறோம். ஏன் குறிப்பிட்டு இந்த செக்டார் மட்டும் பார்க்க போறோம்னா, மத்த செக்டார் கூட கம்பேர் பண்ணும்போது ரயில்வே செக்டார் மட்டும் அதிக பெர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க 2024ல மட்டுமே. இன்னும் வரப்போற நாட்கள்ல எந்தெந்த ஸ்டாக்ஸ்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும்ன்றத நம்ம பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்டா பார்க்க போறது ஐக்ரான் இன்டர்நேஷனல். இவங்க வந்து ஒரு ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 267 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 25,093 crores கிட்ட இருக்கு. PE ரேஷியோ வந்து 26லயும், ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 352லயும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 100லயும் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 2 கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. டிவிடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1.16% per annum கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 12,330 crores கிட்ட இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 883 crores கிட்ட வந்து இருக்கு. பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல நியர்லி 165% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமோட்டர் வந்து 65%, FII வந்து 4%, DII வந்து 3%, பப்ளிக் வந்து 27% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட பெரிய அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா நல்ல ஹெல்தி டிவிடெண்ட் பே அவுட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா ப்ரோமோட்டர் ஹோல்டிங் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. செகண்டா பார்க்க போறது டெக்ஸ்மோ ரயில்வே இன்ஜினியரிங். இவங்க வந்து ரோலிங் ஸ்டாக், ஹைட்ரோ மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரயில் EPC இந்த மாதிரி விஷயத்துல மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 250 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 10,000 crores கிட்ட இருக்கு. PE ரேஷியோ 72லயும், ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ 297லயும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ 110லயும் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 1 கொடுத்துட்டு இருக்காங்க. டிவிடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 0.06% per annum கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 3,502 crores கிட்ட வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 96 crores கிட்ட இருந்திருக்கு. பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல நியர்லி 120% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமோட்டர் வந்து 48%, FII வந்து 9%, DII வந்து 9%, பப்ளிக் வந்து 33% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட பெரிய அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா கம்பெனி ஹஸ் ரெடியூஸ் த டெப்ட். அது மட்டும் இல்லாம வர்ற குவார்டர்லி ரிசல்ட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நல்ல ஹெல்தி டிவிடெண்ட் பே அவுட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக் வந்து 4.02 புக் வேல்யூல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி லாஸ்ட் 3 இயர்ஸா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ப்ரோமோட்டர் ஹோல்டிங்கும் கம்மியா தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்டா பார்க்க போறது RVNL. இவங்க வந்து ப்ரொடக்ஷன் யூனிட், மேஜர் பிரிட்ஜஸ், ரயில்வே எலக்ட்ரிபிகேஷன்ஸ் இந்த மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன்ல என்கேஜா இருக்காங்க. இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 582 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 1,21,244 crores கிட்ட இருக்கு. ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 647லயும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 123லயும் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 10 கொடுத்துட்டு இருக்காங்க. டிவிடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 0.36% per annum கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 21,889 crores கிட்ட இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 1,469 crores கிட்ட வந்திருக்கு. பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல நியர்லி 366% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமோட்டர் வந்து 72%, FII வந்து 3%, DII வந்து 6%, பப்ளிக் வந்து 17% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட பெரிய அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா நல்ல ஹெல்தி டிவிடெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சேல்ஸ் growth லாஸ்ட் 10 இயர்ஸாவே நல்லா கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா ஸ்டாக் வேல்யூ வந்து 15.1 புக் வேல்யூல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ப்ரோமோட்டர் ஹோல்டிங் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. நம்ம சேனல்ல ஃபினான்ஸ், ரயில்வே ஸ்டாக்ஸ், EV, IT, ஃபார்மா இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். இதை வந்து எபிசோட் வைஸ் நம்ம பார்க்கறதுனால உங்களுக்கும் இது கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம ஸ்விங் சஜஷன்ஸ் அண்ட் இன்ட்ராடே வந்து பாத்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். டெலிகிராம் ஜாயின் பண்றதுக்கு இந்த லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபோர்த்தா பார்க்க போறது IRFC. இவங்க வந்து ஒரு ரயில்வே ஃபினான்ஸ் ரிலேட்டட் கம்பெனி. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 180 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 2,35,756 crores-லயும், PE ரேஷியோ வந்து 36, ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 229லயும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 47லயும் இருக்கு. இவங்களோட ஃபேஸ் வேல்யூ வந்து 10 கொடுத்துட்டு இருக்காங்க. டிவிடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 0.83% per annum கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 26,645 crores கிட்ட இருந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 6,412 crores கிட்ட இருந்திருக்கு. பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல நியர்லி 277% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமோட்டர் வந்து 86%, FII வந்து 1%, DII வந்து 1%, பப்ளிக் வந்து 11% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட பெரிய அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா நல்ல ஹெல்தி டிவிடெண்ட் பே அவுட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக் வந்து 4.60 புக் வேல்யூல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம டாக்ஸ் ரேட்டும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஃபிஃப்தா பார்க்க போறது ரெயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இவங்க வந்து ஒரு VPN சர்வீசஸ், டெலிகாம், மல்டிமீடியா நெட்வொர்க் இந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ற கம்பெனி. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா 476 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 15,280 crores கிட்ட இருக்கு. ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 618லயும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 165லயும் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து 10 கொடுத்துட்டு இருக்காங்க. டிவிடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 0.59% per annum கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 2,567 crores கிட்ட இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 246 crores கிட்ட வந்திருக்கு. பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல நியர்லி 181% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமோட்டர் வந்து 72%, FII வந்து 2%, DII வந்து 2%, பப்ளிக் வந்து 22% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட பெரிய அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா கம்பெனி இஸ் ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ கம்பெனி. நல்ல ஹெல்தி டிவிடெண்ட் மெயின்டைன் கூட பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா ஸ்டாக் வந்து 8.35 புக் வேல்யூல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி லாஸ்ட் 3 இயர்ஸா கொஞ்சம் கம்மியா இருக்கு.